பாருங்க, பரிசுத்த ஆவி தான் உங்களோட பரலோகத்தின் நம்பிக்கைக்கு ஆதாரமாக இருக்கு. He guarantees your hope of heaven. நீ பரலோகத்துக்கு போகிறதுக்கு நிச்சயத்தை கொடுக்கிறதே ஆவியானவர் தான். For God would not invest his spirit on nobody who is not a candidate of heaven. பரலோகத்துக்கு சொந்தமில்லாத மனுஷன் மேல கர்த்தர் ஆவியை ஊற்ற மாட்டார். அங்க எழுதப்பட்டிருக்குது, பரிசுத்த ஆவி இல்லாமல் ஒருவனும் ரட்சிக்கப்பட முடியாது. You are not saved without the Holy Spirit. It is only the Spirit of God can change your heart. பரிசுத்த ஆவி இருந்தா தான் நீ கர்த்தரை விசுவாசிக்க முடியும், ரட்சிப்புக்குள்ளே வர முடியும். அப்ப நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கிறோம்னா அப்ப பரலோக நிச்சயம் சொல்லுங்க. We are sure to enter heaven. Hallelujah. You are sealed by the Holy Spirit. Hallelujah. பாருங்க, பரிசுத்த ஆவி நம்மளுக்கு ஒரு முத்திரை. இப்ப ஒரு வெட்டிங் ரிங் எதுக்கு போடுறாங்க? இனி நீ எனக்கு சொந்தம், அந்த மாதிரி ஒரு சீல். தாலி எது கட்டுறாங்க? இதுக்கு மேலே இது நம்ம ஆளு. அதுதான் பரிசுத்த ஆவி ஒரு முத்திரையை போட்டார். எப்ப நீங்க பரிசுத்த ஆவியை பெற்றீங்களோ அப்பவே நீங்க தேவ ராஜ்யத்துக்கு சொந்தமான ஆட்கள். Hallelujah. This is the first thing you should understand. Okay? பூமியில இருக்கிற வரைக்கும் in your sins, still as long as you are alive, நீங்க உயிரோடு இருக்கிற அளவும் பாத்தீங்கன்னா you have the chance to repent and enter the kingdom of God. And அதோட ஆதாரம் என்னது? அதோட முத்திரை என்னது? ஆவியானவர். நம்ம இப்ப இன்னைக்கு ஒரு இடத்துக்கு போறோம். ஓகே, எதுக்கு போறோம்? காடி வாங்க போறோம்னா இந்த காடியை பிடிச்சிருக்குன்னா உடனே என்ன பண்ணுவோம்? புக்கிங் காசு கட்டுவோம். எது கட்டுறோம்? இந்த காடி யார்கிட்ட கொடுத்துடாத, இந்த வீடை யார்கிட்ட கொடுத்துடாத, இதுக்கு நான் டிபாசிட் கட்டுறேன். அந்த மாதிரி பரிசுத்த ஆவி ஆண்டு கொடுக்கும் பொழுது நம்மளுக்கு டிபாசிட் கட்டிட்டார். நீங்க பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டிருக்கீங்கன்னா it means God has placed his legal signature. ஆண்டு சைன் போட்டார் உங்க மேல அர்த்தம். ஒரு டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இது எப்போ அப்ரூவ் ஆகும், எப்போ இது பண்ணிட்டு எப்போ சிக்னேச்சர் விழுதோ அது அங்கிட்டே உங்களுக்கு தெரியும். ஓகே, கம்ப்ளீட். அதே மாதிரி தான் நீங்க எப்போ பரிசுத்தரை பெற்றுக்கொண்டீங்களோ அப்பவே உறுதியாக நீங்க புரிஞ்சுக்கணும், you will enter the kingdom of God. அவர் ராஜ்யத்தில் பிரவேசிப்பீர்கள். ஹல்லேலூயா. You see, இன்னைக்கு நிறைய பேருக்கு பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு கூட ஸ்டில் தே இன் டவுட். நாளா பரலோகத்துக்கு போவேனா, போக முடியுமா? ஹல்லேலூயா. பரிசுத்தாவி உங்கள் வாழ்க்கையில கொடுக்கப்பட்டது சும்மா அவர் தூங்கிட்டு இருக்கிறதுக்கு, அவர் உறங்குறதுக்கு அப்படி கிடையாது. He is working in your life from the day he entered your life. அவர் எப்போ உங்க படுகளை ஏறினாரோ இதனால வரைக்கும் அவர் கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறார். எதுக்கு தெரியுமா? பரலோகத்துக்கு உங்களை பாத்திரனாக மாற்றி கொண்டிருக்கிறார். நீங்க சந்திக்கிறீங்களே பிரச்சனைகள், போராட்டங்கள், இதெல்லாம் ஏன் நடக்குது, என்ன காரணம் உங்களுக்கு தெரியுமா? என்ன விஷயம் உங்களுக்கு தெரியுமா? God has a reason. He is using all that you are going through. நீங்கள் கடந்து போறதை எல்லாத்தையுமே பயன்படுத்தி உருவாக்கி கொண்டிருக்கிறார். அடிக்கடி ஆவியானவர் வசனங்களையும் போதித்த நீங்க கேட்ட பிரசங்கம் எல்லாத்தையும் ஏன் ஞாபகம் விட்டார் தெரியுமா? அது மூலமா உங்களுக்கு பாடத்தை நடத்துகிறார். நல்லா பாருங்க, சாத்தானுக்கு உங்க நம்பிக்கையை கெடுக்கணும். ஒரு பொல்லாத மனுஷன், ஒரு நல்ல மனுஷன் ஒரு நல்ல காத்துட்டு இருக்கும் பொழுது ஒரு கெட்டவன் என்ன பண்ணுவாங்க வந்துட்டு, இன்னுமா நம்பி காத்துட்டு இருக்கிற, இதை கிடைக்க நினைக்கிறியா? கிடைக்காது, நீ ஏன் டைமை வேஸ்ட் பண்ற, போய் வேலையை பாக்குறியா அப்படின்னு பேசுவான். இதுதான் சாத்தானோட உதாரணம். நீங்க நம்பிக்கையா இருந்தீங்கன்னா பலனா நிற்பீங்க. when you have that hope you will stay strong. நீங்க பலன் உள்ளவர்களாய் இருப்பீங்க. ஆனா நம்பிக்கை இல்ல அப்படின்னா, நம்பிக்கை இல்லைன்னா you become weak. எதுக்கு வாழ்றோம், என்ன இருக்கு நம்ம வாழ்க்கையிலன்ட்டு இந்த நம்பிக்கையை கெடுத்தா தான் நீங்க இப்ப இருப்பீங்கன்னு சாத்தான் நல்லாவே தெரியும். That's why the Holy Spirit is giving you a confirmation. உங்க நம்பிக்கை வீண் போகாது. பூமியிலே மாத்திரம் பாருங்க, பரலோகம் மாத்திரம் கிடையாது, பூமியில எதை நம்பி நீங்க இருக்கிறீங்களோ அது வீண் போகாது, அது நிறைவேறும். ஏன்னா பரிசுத்த ஆவியை தேவன் கொடுத்திருக்கிறார். He is a supernatural person who is living within you. He will make all things to be possible. எதெல்லாம் கூடாது, முடியாது, அது சாத்தியமாக மாறும். பாருங்க, எவ்வளவுக்கு நீங்க இன்னும் ஆழமா பாவத்தில் நீங்க போகிறீங்களோ எழும்புறதுக்கு பதிலா எவ்வளவுக்கு சாத்தானா பண்ணவா முடிஞ்சு நீ ஆண்டு தூரம் போயிட்ட, நீ திரும்ப இதெல்லாம் செஞ்சு உங்களோட நம்பிக்கை அவன் உடைக்க எல்லா முயற்சியும் எடுப்பான். அவங்களால தேவ பிரசன்னத்தை உணர முடியும், பரிசுத்த ஆவியை உணர முடியும். ஆனா அவங்களோட இறுதியும் தேவன் பக்கம் திரும்பாது. நல்ல ஆவியில் நிரம்புவாங்க, கீழே விழுவாங்க, ஆனா அவங்க இறுதியும் கொஞ்சம் கூட திரும்பாது, கொஞ்சம் கூட ஆண்டு பக்கம் சேராது. ஏன் தெரியுமா? they feel that they are right all the time. they are blind. ஆனா பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டு அவங்க இறுதியும் கர்த்தர் பக்கம் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க என்ன எல்லாத்தையும் அவங்க பார்த்து செய்வாங்க. ஏன் தெரியுமா?
ஆவியானவர் உள்ளுக்கு பேசிக்கிட்டே இருப்பார். கவனமா பேசு, வார்த்தையை விடாத, இஷ்டத்துக்கு பேசாத, கோபத்தை அடுக்கு, பொறுமையாரு, பரவாயில்ல விட்டுட்டு போ, வேலைக்கு போ, யாருமே எரிச்சல் மூட்டாம நடந்துக்கோ, உன் கோபத்தை அங்கே காமிச்சு, இதெல்லாமே பரிசுத்தாவி கண்ட்ரோல் பண்ணி வச்சிருப்பார். உங்க போட்ல அவர் தான் கேப்டன், அவர் தான் கேப்டன். பட் நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஆண்டவரே சும்மா உட்காருங்க என் போட்ல, நான் கேப்டனா இருக்கு, அதான் நீங்க பண்றீங்க. That's what I mean. You can feel the Holy Spirit, you can sense him, but you don't want to obey him. அவர் உங்களை எச்சரிக்கும் பொழுது அவர் நடக்க போறதெல்லாம் அறிந்தவராக இருக்க. நீங்க கீழ்ப்படுங்கன்னா எதிர்காலம் சேஃபா இருக்கும், நீங்க கீழ்ப்படலைன்னா எதிர்காலத்தை அது கடந்து போகும். Many of you would only learn certain things after going through hardship. சில பேர் பட்டாதான் திருந்துவீங்க. தமிழ்ல கிளியரா சொல்லலாம், பட்டாதான் திருந்துவீங்க, சொன்னா திருந்த மாட்டீங்க. சொல்றது உண்மையா இல்லையா? நீங்க இன்னைக்கு சொல்லலாம், நான் பட்டுட்டு இருக்கிறேன் பாஸ்டர், டோன்ட் டெல் மீ, டோன்ட் டெல் மீ, யாருமே வார்ன் பண்ணி, God has already warned you. இப்பவே சொன்னார், நான் தான் கேட்கலன்னு சொல்லுங்க, அதான் உண்மை. God already warned you. அவர் ஆரம்பத்திலே வார்ன், நீங்க தான் கேட்கல. That is the real problem. இதுதான் நம்ம பண்ற தப்பு. நம்ம செவி கொடுத்திருக்கணும், கொடுக்கல. Now what happened here is this. நல்லா பாருங்க, ஆண்டவர் ஏன் நீங்க தப்பு பண்ணி கூட இருக்கிறாருன்னா, ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்குமா உங்களை திருப்பி வழிக்கு திருப்பலாம், வழி மாத்தி திருப்பி கொண்டு வரலாம், அதான் நிற்கிறாரு. See, Holy Spirit is not given because you are strong. Holy Spirit is given because you are very weak. ஓ, நான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கிறேன் அப்ப நீதிமான் இல்ல, யார் ரொம்ப பலவீனமோ அவங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப நீங்க பாவத்துல விழுந்து 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 வரும்போது உங்களுக்கு என்ன தோணுனா, இனி எழுந்திருக்கவே முடியாது, எழுந்திருக்கவே முடியாது சொல்லி நீங்க இன்னும் தூரமா ஆண்டவரை விட்டு போக ஆரம்பிச்சிரு. You will go more far from God. உங்க காரணத்தை புரிஞ்சுக்கணும். சாத்தான போய் சொன்னா, நீ தப்பு பண்ணிட்ட, நீ நரகத்துக்கு போவ, இது பெரிய போய். As long as you are alive, there is still a hope for you to enter the kingdom of God. உயிரோட இருக்கிறவரெல்லாம் உங்களுக்கு அங்க ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நீங்க மன திரும்பினீங்கன்னா கர்த்தர் உங்களை, ஆனா நீங்க சேர பாவத்திற்கு பூமியிலேயே நீங்கள் சில காரியத்தை சந்திச்சாகணும். எதை விதைக்கிறீங்களோ பூமியிலே அறுப்பீங்க. ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டது நரகத்தில் போட்டு அழிக்கிறதுக்கு இல்லை, பூமியிலேயே உங்களை கட்டி பரலோகத்துக்கு கொண்டு போகிறதுக்காக. நல்லா பாருங்க, ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் 14 பார்க்கிறோம். சிம்சோன் அவன் பின்வாங்கி போகிறான். ஓகே, பின்வாங்கி போகிறான். ஆனா ஆண்டவர் அவனுடைய ஜீவனை எடுக்கிறதுக்கு முன்பாகவே ஆண்டவர் என்ன பண்றன்னா, அவனை சத்துருக்குள் அவனை மேற்கொள்றதுக்கு அனுமதி கொடுக்கிறார். சத்துருக்குள் அவனை மேற்கொள்ளும் போது தான் அவங்க மன திருந்துறான். So certain things happen on your life. So in your life for a reason. ஏன் தெரியுமா? That will lead you to godly repentance. மன திரும்புறதுக்காக. ஆண்டவர் சொல்லி உங்களை நம்பாத, ஆபத்துட்டு நம்ம மீறி நம்புவோம். மீறி நம்பி போகும் பொழுது அங்க என்ன நடக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, பீப்பிள் ஓகே அங்க வழியை கடந்து போகும் பொழுது அவங்களுக்கு இந்த காரியம் புரிய வரும். என்ன புரிய வரும் பாத்தீங்கன்னா, நம்ம ஆண்டவர் அப்பவே நம்ம கேட்கல அப்படின்னு சொல்லி. So this is what I'm telling you. God will warn you. ஆண்டவர் எச்சரிப்பு கொடுப்பாரு. நீங்க கேட்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க கேட்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா you will go through. But that doesn't mean God has forsaken you. மீன் வயித்துல யோனா மாற்றுறது கர்த்தர் அனுமதி கொடுத்தாரு, கர்த்தர் கைவிடல. சிம்சோட கண்கள் பிடுங்கப்பட்டு கர்த்தர் அனுமதி கொடுத்தாரு, கர்த்தர் கைவிடல. கடைசியில அவங்களை தூக்கி எடுக்கிறாரு. பாத்தீங்களா, பேதுரு முழுகிறதுக்கும் அனுமதி கர்த்தர் கைவிடல, கை தூக்குறாரு. அதான் நீங்க புரிஞ்ச காரியத்தை. ஓகே, சோ பரிசுத்த ஆவி கடைசி மட்டும் முயற்சி எடுப்பார். எதுக்கு தெரியுமா? உங்களை மீட்டு எடுக்கிறதுக்காக. கடைசி வரைக்கும் முயற்சி எடுப்பார், உங்களை மீட்டு எடுக்கிறதுக்காக, உங்களை மறுபடியும் பாதைக்கு திருப்புகிறதுக்காக. அப்ப ஒரு மனுஷன் அவன் பூமியில கொடுக்கப்பட்ட நாட்கள்ல அவன் அப்ப கூட திருந்தாம இருந்தா அப்பதான் அவன் நரகத்துக்கு போவான். As long as you are breathing, there is a hope for heaven because the seal of God is on. கர்த்தருடைய முத்திரை உங்க மேல இருக்குது. ஹalleluya. பாருங்க, எதனால சிம்சன் மன திரும்பினான்? அவனுக்கு பலன் இருந்துச்சு, அபிஷேகம் இருந்தது, அவன் கண்கள் பார்க்க முடிந்தது. அவன் யாரை வேணாலும் போய் சாய்ப்பான், யாராலும் போய் அடிப்பான். அவன் கண்கள் பிடுங்கப்பட்டதுக்கு அப்புறம் அவன் வாழ்க்கை இருளாக மாறும். When his eyes were removed from him, அங்கதான் கர்த்தருடைய ஆவியை சார்ந்து இருக்கிறான். சொல்லுங்களா, ஆண்டவரே இன்னும் ஒரு முறை என்னை பலப்படுத்துங்க, என் கண்களுக்கு பதிலாக நம்ம நல்லா பணி வாங்கிடணும்னு சொல்றான். சம்டைம்ஸ் சில காரியத்தை ஆண்டவர் எடுக்கும் பொழுது that's where we will start relying on the Holy Spirit. அத்தனை நாள் பரிசுத்த ஆவி வந்து வந்து போனாரு, அருமை தெரியல. என்ன தெரியல? அருமை தெரியல. ஹல்லேலூயா. ஆனா அன்னைக்கு அந்த கண்கள் போனதுக்கு அப்புறம் தான் பரிசுத்த ஆவியை சார்ந்து இருக்கிறான். அப்பதான் அவன் புரிஞ்சுக்கிறான், கண்ணு போனா என்ன, கூட ஆவியானவர் இருக்கிறான், ஆவியானவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப அந்த இருள்ல கூட, அந்த இருளான வாழ்க்கையில கூட பரிசுத்த ஆவி கண்களாய் வெளிப்படுகிறார். We need the Holy Spirit. ஹல்லேலூயா. நம்மளுக்கு பரிசுத்த ஆவியை ஏன் ஆண்டவர் கொடுத்தாருன்னா,
நம்ம கண்களுக்கு தெரியாத காரியத்தை அவர் மூலியமா தான் பார்க்க முடியும். only if you are filled with the Holy Spirit you can see certain things through him. நம்ம மாம்ச கண்களுக்கு நிறைய காரியங்கள் மறைக்கப்பட்டிருக்குது. நம்ம நினைக்கிறோம் இதுதான் நிஜம், இதுதான் உண்மை. இல்லை, ஆவியின் கண்களுக்கு மாத்திரம் தான் புரியும். That's why we need the Holy Spirit. You don't understand why things are happening. Through him you can see the truth. அவர் மூலமாய் அதை நீங்கள் பார்க்க முடியும். ஹalleluya. நீங்க நினைக்கலாம் ஆண்டவரை நீ ஒதுக்கிட்டாரோ என் பாவத்தினால. இல்லை, ஆண்டவர் உங்களை ஒதுக்க கிடையாது. There is a hope for you. நீங்க நடக்கிற இந்த சிச்சுவேஷன்லாம் பார்த்து ஐயோ நான் தண்டிக்கப்படணும், இல்லை, அதுவும் நிரந்தரம் கிடையாது. There is a hope for you. உங்களுக்கு அங்க நம்பிக்கை இருக்குது. ஹalleluya. அன்னைக்கு சிம்சன் நினைச்சிருக்கலாம் வாழ்க்கை அவர்தான், ஆனா பரிசுத்தாவே அவனுடைய ஆத்துமாக்கு ஒரு ஒளியாக இருந்த. சாத்தான் சொல்றதெல்லாம் போய் உனக்கு பரவ அதெல்லாம் போய் there is a place. கடைசி நேரத்தை ஒருத்தன் திருந்துறான் சிலுவையில், அவனுக்கு கூட பரலோக இடம் கிடைக்குது, நமக்கு கிடைக்காதா? நம்ம எத்தனையோ காரியத்தை கத்திற்கு ஓடி ஓடி செய்றோம். சில காரியத்தை விலகும் பொழுது அதை பார்த்து தூக்கி போட்டு வரா? இல்லை, அதுலேருந்து தூக்குவார். அவர் தீமையை மாத்திரம் பார்க்க, நன்மையும் பார்த்து அதுக்கு பலன் அளிக்க தேவனாக இருக்கிறார். God remembers all your good deeds. Hallelujah.